திருச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கதிரவன் இணைகிறார். வணக்கம் கதிரவன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மனிதநேய மக்கள் கட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு தொகுதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் கூட்டணியில் உள்ள அனைத்து தொகுதியில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்று அக்கட்சியின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் காலையிலும் மதியத்தில் மாநில தலைமைச் செயற்குழு கூட்டம் மத்திய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த பொழுதும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்படாத நிலையில் அவர்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தனர். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி இதுவரை ஒதுக்கப்படாத நிலையில் என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் திமுக தேர்தல் குழுவிடம் பல்வேறு கோரிக்கைகளை மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தற்போது தலைமை செயற்குழு கூட்டம் முடிந்து நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லால் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திக்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.